நடிகரான ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தையும் அதே போல் அதிர்ச்சியும் கொடுத்துருந்தது. எப்படியாவது உடல்நலம் தேறி மறுபடியும் வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் அவருடைய உடலில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், அதே போல் உடல் பாகங்கள் அனைத்துமே அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை ஏற்றுக்காதுன்னு பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்தது. எல்லோருக்குமே கேட்கும்போது ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ என்னென்னா, அவருடைய பர்ஸில் அவர் வச்சுருக்கக்கூடிய புகைப்படத்தை பார்த்துட்டு, ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லோருமே ரொம்பவே பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. மகளினுடைய திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் மனைவி ஃபோட்டோ மட்டுமே வச்சுருந்தவர், இந்திரஜாவினுடைய திருமணத்திற்கு பின்னாடி அவங்களுடைய கணவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக குழந்தையினுடைய ஃபோட்டோ அப்படின்னு அவர் ஃபேமிலி ஃபோட்டோவை வச்சுருந்துருக்காரு. இதை இப்போ எடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு அப்பா நம்ம மேலே அன்பு வச்சுருந்துருக்காருன்னு ரொம்பவே இந்திரஜா அவர்கள் கண் கலங்கியிருக்காங்க. அதோட இன்ஸ்டாவில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே எல்லோருடையுமே ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல பிணைப்போடு இருக்கக்கூடியவங்க தான் ரோபோ சங்கர், அவங்களுடைய குடும்பத்தினர். இப்போ அவருடைய மறைவு நம்மளால் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த சூழலில் இப்போ அவருடைய பர்ஸில் வச்சுருந்த இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே இப்போ கேட்கும்போதே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. யாருடைய பொருளையும் தொட்டால் அவருக்கு பிடிக்காதான். அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் மறைந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தா தான் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்காரு. அடிக்கடி சொல்லுவார், எனக்கு மருமகன் கிடையாது, அவர் மகன் அப்படின்னு இந்திரஜாவினுடைய கணவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுபோல தான் அவங்கள நடத்தவும் செஞ்சுருந்தார். இந்த சூழலில் அந்த குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு இது ரொம்ப வேதனை கொடுத்துருக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுது. இப்போது ரசிகர்களால் அவருடைய மறைவை ஏற்றுக்கவே முடியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக காரணங்களை சொல்லி வராங்க. ஆனால் என்ன நடந்ததுன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருமே அவர்களுடைய உடலை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். முக்கியமாக உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையோ இல்லை மற்ற விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத நம்ம நிறைய இதுலேருந்து கற்றுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.